மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்குன்னு நம்ம கவனிக்கலாம். 2026 தேர்தல் ஒரு மறக்க முடியாத ஒரு தேர்தலாக தான் நம்ம கவனிக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் அடுத்ததெல்லாம் போட்டியிடுவாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஏதோ அவர் ஜெயிச்சுட்டு அவர் ஒரு ரிட்டையர் ஆன மாதிரி ஆயிருந்தா எங்கேயும் அதை பெரிய லெவலில் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோத்தது தான் ஒரு வரலாறு காணாத ஒரு தோல்வின்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா திமுக நினச்சிருக்காங்க, அதாவது என்றைக்குமே அதாவது மோடி அவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் விரலை விட்டு ஆட்டுவோன்ற மாதிரி ஒரு நினப்பு. திமுகனாலே மோடி ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, பயம் இல்லைன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பாபு நமக்கே தெரியாது யார் என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் நின்று இருக்கிறாரு டிவிகேல, அவர்கிட்ட தோத்துருக்கிறாருங்கிறது உண்மையிலேயே திமுகவுக்கு இது வேணுதான்ற மாதிரி நிறைய இன்னைக்கு சந்தோஷத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா திமுகவோட கட்டமைப்பு தான். ஏன்னா இன்னைக்கு டிவிக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. யங்ஸ்டர்ஸ் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பார், யங்ஸ்டர்ஸ் எல்லாத்த அரசியலுக்கு கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது ஏதோ ஒரு டிவிகேவால் வந்திருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னொன்று, திமுக எதிர்ப்புனால தான் இன்றைக்கி திமுக திராவிட கட்சிகள் எல்லாமே தோற்றுருக்காங்களே ஒழிய இல்லைன்னா இது இல்லை. அதாவது அது ஒரு மாற்றம். ஏன்னா இத்தனை நாள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கங்கிறது நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கு. ஏன்னா அது திமுகங்கிற ஒரு கட்டமைப்பு என்ன, அரசு அதிகாரிகள் எல்லாம் அவங்களோட சர்வாதிகாரம். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நிறைய இடத்துல ஒரு அரசு அதிகாரிகளே அவங்களோட அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். போலீஸ் அதிகாரி ஆனாலும் சரி, வேறு எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் கூட அவங்க அரசு அதிகாரியோட அவங்களோட அராஜகம் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் வரி பணத்தை வாங்கிட்டு மக்களுக்கு எதிராகவே அதுவும் அரசு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அதாவது இந்த அரசியல் திமுக அரசியல் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி நிறைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். நிறைய இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிருக்கலாம், ஒரு பெண்கள் பாலியல் ஆனாலும் சரி, கஞ்சா எங்கே போனாலும் ஸ்கூல் பசங்க எல்லாம் எதிர்காலம் இனி இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக திராவிட ஆட்சிகள் இனி வளரணுன்னா கேள்விக்குறிதான். திராவிட கட்சிகள் இனி வளருதுங்கிறது அது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வந்துட்டுருக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும், யங்ஸ்டர்ஸுக்கு திமுகவோட போலியான அரசியல், ஏன்னா உண்மையான மக்களுக்கான அரசியலாக இருந்திருந்தானா கொஞ்சமாவது திமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அதாவது ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல எல்லாம் மம்தா எல்லாம் தோக்க மாட்டாங்க. எந்த கேரளானாலும் சரி, அசாமா எங்கே ஆனாலும் பிஜேபி ஆட்சி பிடிச்சாலும், கேரளாவில் காங்கிரஸ் பிடிச்சாலும் கூட கம்யூனிஸ்ட் அவங்க தொகுதியில் அவங்க வின் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வரலாறு காணாத தோல்விதான் நம்ம கவனிக்கணும். எந்த அளவுக்கு ஆணவத்தில் ஆடினாங்களோ இன்னைக்கு கூனி குறுகி ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு டிவிக்கே ஒரு கேண்டிடேட்டு எம்.கே. ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாரு. இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் நைட்டு தூக்கம் வருமாங்கிற ஒரு சந்தேகம் தான் எல்லாருக்கும். ஏன்னா இது அரசியலில் இது சாதாரணன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட தொகுதியை அவர் ஒழுங்காக வைக்கலன்னா, அதே ஏடிஎம்கேல கூட, அதாவது எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் கூட கேண்டிடேட் ஒருத்தர் நின்னார் டிவிக்கே, ஆனால் அவர் வாபஸ் வாங்கிட்டார். ஆனால் இவங்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு தான் வாபஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது வாபஸ் வாங்க வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தோல்வி வந்திருக்கும். ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக இன்னைக்கு ஊட்டியிலேயே கூட எல்லாருமே ஊட்டியில் போஜராஜன் அப்படின்னு ஒரே ஒரு பிஜேபி கேண்டிடேட் வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் யாருக்கோட, அதாவது காங்கிரஸோட தான் ஒரு போட்டியாக இருந்திருக்குன்னு நம்ம நினச்சோம். திமுக கூட்டணி காங்கிரஸோட தான். ஆனால் டிவிக்கு கூட இருக்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அப்போ எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக வாக்கு செலுத்தியிருப்பாங்கன்னு நம்ம பாருங்களேன். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஒருத்தர் 2 வருஷம் தான் புதுசாக ஒரு கட்சி தொடங்குவாராமா, திடீர்னு சிஎம்மா வர்றதுங்கிறதெல்லாம் இது ஒரு வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய எதிர்ப்புகள் உண்மையிலேயே திமுக அவங்களுக்கு கொடுத்தது தான், நம்ம தெரிஞ்ச விஷயந்தான்.
ஏன்னா எங்கே போனாலும் ஒரு கூட்டம் கூடலை, எதுவுமே பண்ணல. ஆரம்பத்துல இருந்து எல்லாமே டிவிக்கேக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் திமுகவோட அந்த அதிகார துஷ்பிரயோகங்கிறது நம்ம சொல்ல வர்றோம். ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மக்களாக ஒரு வாரிசு அரசியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. துரைமுருகன் எல்லாம், மா சுப்பிரமணியம் அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள், நினச்சி பாருங்க. அவங்க எல்லாம் பிடிஆர் அவர்கள் எல்லாம் தோத்துருக்காங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி. இதுதான் இவங்களுக்கு வந்து, அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு பள்ளிகள் எல்லாம் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியும். பள்ளி கட்டடங்கள் எல்லாம் எதுவுமே. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மக்களுக்கு வந்து உண்மையிலேயே இன்னைக்கு யங்ஸ்டர்ஸால தான் ஒரு மாற்றம் வந்திருக்கு. உண்மையிலே யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, அதாவது ஊடகம்னு ஒன்று இருக்குது. திமுகவுக்கு முழு நேரம் முட்டு கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு சிலர் இருப்பாங்க. என்ன ஆனாலும் திமுக தான் ஒஸ்தின்னு பேசுறதுக்கு இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு எதிர்கொள்ள கற்றுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. திமுக மோசம் ஆனாலும் கூட அவங்க நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. போலி அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாத்த என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு காத்திருக்கணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அப்போ வந்து என்ன ஊடகங்கிறது சரியானபடி வந்து நாளைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்லதாக பேசுவாங்க. இல்லைன்னா எத்தனை நாள் தான் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 10 வருஷமாக, அதாவது திமுகவோட 5 வருஷம் ஆண்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த ஒரு 5 வருஷம் இந்த ஊடகம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஃபுல்லாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கறத தவிர வேற எதுவுமே இல்லை. ஒரு நல்ல விஷயத்த பேசலை, எந்த ஒரு நல்ல விஷயமே பேசலை. திமுக முட்டு கொடுக்கறத தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இந்த மே 1 தொழிலாளர் தினத்துல எல்லாம் அவங்க முகத்தெல்லாம் பார்த்துருக்கணுமே. எம்கே ஸ்டாலின் முகம், இல்லை கூட இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லைஃப்லேயே அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா போய் போய் டிவிக்கே கூட நாங்கள் தோத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய இது ஒரு இழப்பு தான். ஏன்னா இத்தனை காலம் ஆண்ட கட்சியை, திராவிட கட்சிகளை 2 வருஷம் வந்த விஜய் அவர்கள் தகர்த்துட்டாருன்னா நினச்சி பாருங்க, இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருமா? உண்மையிலேயே இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உண்மையிலேயே மாற்றம் தான். வரலாமே, இவங்கெல்லாம் டிவிக்கே வந்தால் என்ன, எல்லாரும் வரட்டுமே. கண்டிப்பாக வந்து அவங்களோட ஆட்சி நாளைக்கு திராவிட கட்சி மாதிரி இல்லாமல் இருந்துட்டா போதும் மக்களுக்கு. ஏன்னா இவங்களோட கட்டமைப்பு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சியோட கட்டமைப்பு வந்து வேஷம்தான், வெறும் வெட்டு வேஷம்தான். கொள்ளை அடிக்கிறது வேற எதுவும், இதை தவிர வேற எதுவுமே இல்லை. அத்தனை ஊழல் வழக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்காங்க. யாரும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் நினச்சி பாருங்கள், மறுபடியும் நாங்கள் தான் நல்லாட்சி தருவோன்றாரு. இப்போ இங்கே சட்டசபை நடந்தாலும் கூட, எலெக்ஷன் நடந்தாலும் கூட மோடி எதிர்ப்பு. இவங்க எப்படி பாருங்க, பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கி இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு செல்யூட் தான். ஏன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வரவேற்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் என்றைக்குமே சொல்லுவார், உண்மையிலேயே ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வரணும், நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லி. பாஜகவுக்கு கூட இது உண்மையிலேயே, பாஜக எல்லாம் நிறைய இடத்துல வரல. அவங்களுக்கெல்லாம் சரியான அந்த எல்லாம் நினச்சிருக்காங்க. இந்த திராவிட அரசியலோட ஒரு கட்டமைப்பு என்றைக்குமே நான் நினச்சா நடக்கும்னு ஒரு சின்ன விஷயத்த நினச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கிறத யங்ஸ்டர்ஸ் உடைச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே யங்ஸ்டர்ஸுக்கு உண்மையிலே ஒரு வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லணும். இதுக்கப்புறமா, அதாவது ஒரு திமுக மாதிரி திராவிட கட்சிகள் மாதிரி ஆட்சி இல்லாமல் இருந்துட்டாலே போதும். யார் வந்தால் என்ன நமக்கு?